நாம் பார்க்க போவது தடை அதை உடை படத்தின் திரை விமர்சனம். அட்டகாசமான தலைப்பு. இந்த தலைப்பை பார்த்ததுமே தியேட்டருக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமான, மற்றவர்களை சுண்டி இழுக்கும் தலைப்பு தடை அதை உடை. தடை அதை உடை படத்தில் குணா பாபு, அங்காடி திரு மகேஷ், KM பாரிவள்ளல், திருவாரூர் கணேஷ், மகதீர் முகமது உள்பட பலர் நடித்திருக்கிறார்கள். தங்கபாண்டியன், சோட்டா மணிகண்டன் ஒளிப்பை செய்திருக்கிறார்கள். சாய் சுந்தர் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அறிவழகன் முருகேசன். சினிமா இயக்குனராகும் ஆசையில் குணா பாபு தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கிராமத்தினருடன் உதவியுடன் ஒரு குறும்படம் தயாரிக்கிறார். குறும்படம் தயாரித்து தயாரிப்பாளர்கிட்ட காமிச்சா, ஏண்டா இது படமா லூசு பயல என்று அவரை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். இதனால் வரும் வழியில் லிஃப்ட் கேட்டு காரில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த குறும்படத்தை சுவாரஸ்யமாக கேட்கிறார். கார் ஓட்டி வரும் கார் ஓனர். அடுத்து தன்னுடைய இன்னொரு குறும்படத்தின் கதையை சொல்கிறார். அந்த கிராமத்தில் கொஞ்சம் மேல் சாதி கீழ் சாதி இருக்குது. கீழ் சாதிக்காரங்க எப்போவுமே வயல் வேலை தான் செய்யணும், அந்த பசங்களை படிக்க விடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறார் அந்த ஒரு நாட்டாமை. அதில் அதை மீறி ஒரு விவசாயி தன்னுடைய பையனை படிக்க வைக்கிறார். இது ரெண்டாவது கதை. இந்த ரெண்டு குறும்படங்களையும் இணைத்து ஒரு நேர்கோட்டில் காமிக்கும்போது ஒரு பரபரப்பான திரைக்கதை நம் மனதில் இன்னொன்று உருவாகிறது. வித்தியாசமான இரண்டு குறும்படங்களை இணைத்து ஒரே படமாக எழுதி இயக்கியிருக்கிறார்கள். அதற்கு பெயர் தடை அதை உடை. நல்ல விஷயங்களை படத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவில் நடிக்க வந்திருக்கிறார் அங்காடி திரு மகேஷ். அவருடைய உடம்பு உப்பலாக இருக்கிறது. அவருடைய உடம்பு உப்பலாக இருப்பது போல அவருடைய நடிப்பும் வித்தியாசமாக இருக்கிறது. கொஞ்சம் ரியாக்ஷன் இல்லாமல் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. தாசில்தாராக வருகிறார். ஒரு உண்மையான கடமை உணர்வுள்ள தாசில்தாராக வருகிறார் மகேஷ் அங்காடி திரு. அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நியாயத்துக்கு போராடும் இடங்கள் அங்காடி திரு மகேஷை அடையாளம் காட்டுகிறது. குணா பாபு குறும்பட இயக்குனராக வருகிறார். பளிச்சென்ற முகம், கதாநாயகனுக்கே உரித்தான பாவனைகள் அட்டகாசப்படுத்தி இருக்கிறார் குணா பாபு. திருவாரூர் கணேஷ் வித்தியாசமான குரலில் வித்தியாசமாக புதுமையான நடிப்பில் நம்மை அசத்துகிறார். சாய் சுந்தர் இசையில் பாடல்கள் கேட்கும்படியாக இருக்கின்றன. பின்னணி இசையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். ஆனால் பட்ஜெட் படம் என்பதால் கொஞ்சம் நிதானித்து செலவை சுருக்கி இருக்கிறார் இசையமைப்பாளர் என்று கருதுகிறேன். அதே போல் யூடியூப் தொடங்குறாங்க. யூடியூப்பு எதெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல முன்னிலைப்படுத்தி ஒரு கவுன்சிலரை வந்து பேட்டி காண்றாங்க. அந்த கவுன்சிலரை பேட்டி காண்பது கலகலப்பாக இருக்கிறது. இன்றைய அரசியல் களத்தை அடையாளம் காட்டுகிறது அந்த யூடியூப் பேட்டி. பிரமாதமாக இருக்கிறது. எதையோ நிறைய விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறார் அறிவழகன் முருகேசனுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகள். அதாவது இந்த மாதிரி அந்த ஊரில் உள்ளவங்களே நடிக்க வச்சிருக்காரு. ஆனாலும் எல்லோரிடமும் நடிப்பு திறமை இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வர்றது தான் புத்திசாலித்தனம். அதை அறிவழகன் முருகேசன் திறம்பட செய்திருக்கிறார். அதில் விவசாயியாக வர்றவர் ரொம்ப உருக்கமாக நடிச்சிருக்காரு. தன்னுடைய மகனை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்ற உணர்ச்சி பெருக்கோடு நடித்திருக்கிறார். அவருக்கும் நமது பாராட்டு. யூடியூபில் வருவது எல்லாமே உண்மை அல்ல. அதில் எது உண்மை என்பதை அறிவுபூர்வமாக தேர்ந்தெடுத்து அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்வதோடு, எல்லா ஊடகங்களையும் எல்லா இன்ஸ்டாகிராமையும் பார்த்து நம்முடைய மனதை கெடுக்கக்கூடாது. உழைக்க வேண்டும், உழைத்து உயர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அறிவழகன் முருகேசன். எந்த தடை வந்தாலும் அதை உடைத்தால் நாம் தடைகளை மீறி முன்னேறலாம் என்பதுதான் படத்தின் கருத்து. தடை அதை உடை. தியேட்டரில் போய் பாருங்க. நீங்களும் இயக்குனர் நீங்களும் படம் தயாரிக்கலாம். அந்த உணர்வை ஏற்படுத்துகிற படம் தடை அதை உடை. பைல்வான் பார்வையில் தடை அதை உடை படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.